ஜூன் 28. புனித இரேனியூஸ். ஆசியாவிலுள்ள சிமர்னா பகுதியில் வாழ்ந்த செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் 2ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் இரேனியூஸ். அமைதியும் பொறுமையும் கொண்ட இரேனியூஸ் தன்னை இறைவனுக்கு குருவாக அர்ப்பணித்து அன்று லுக்குணம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய லயன்ஸில் இறைப்பணிகளை செம்மையோடு செய்தார். கிபி 177ஆம் ஆண்டு ரோமை பேரரசன் மார்க்குஸ் அவுரேலியூஸினால் குருக்களும் கிறிஸ்துவர்களும் சிறை வைக்கப்பட இரேனியூஸ் திருத்தந்தையினை சந்தித்து முறையிட்டார். பேரரசன் அவுரேலியூஸினால் ஏற்பட்ட மறைக்கலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்த இரேனியூஸ் ஆயராக உயர்த்தப்பட்டு லுக்குணம் பகுதியில் இறைப்பணிகளை மேற்கொண்டார். அக்காலத்தில் நிலவிய தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக புத்தகங்கள் எழுதிய இரேனியூஸ் விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டின் அதிகாரப்பூர்வமான பதிப்புகள் உருவாக காரணமாக அமைந்தார். பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையிலும் ஆண்டவரை அறிவித்து அவரது பணிகளைச் செய்த ஆயர் இரேனியூஸ் கிபி 202ஆம் ஆண்டு செப்மியஸ் செவேருஸ் அரசரின் ஆட்சி காலத்தில் மறைசாட்சியாக உயிரிழந்தார். 24 ஆண்டுகள் ஆயராக தன் பணிகளை திறம்படச் செய்து தன் எழுத்தின் மூலம் கத்தோலிக்க விசுவாசத்தினை ஆழப்படுத்திய ஆயர் இரேனியூஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித இரேனியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் வாழும் மக்களின் துன்பங்களில் பங்கேற்று அவர்களுக்கு ஆறுதல் தர முன்வருவோம்.